காவல்துறை வந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய மெத்தன போக்கா இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் கூட்டணி கட்சியில் தானே இருக்காங்க. காவல்துறை மெத்தனை போக்க இருக்குன்னு அவங்க கூட்டணி கட்சி தலைவர்லாம் சொல்லணும். இந்த பொது வெளியில் சொல்லி என்ன பண்ண? காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமாவளவன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரான்னு எனக்கு தெரியல. நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சுருக்கிறோம். 41 பேர் இறந்த ஒரு சோக சம்பவத்தில் முதல் நாளே மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அண்ணன் பொன்னார் அவர்கள், டாக்டர் தமிழிசை அம்மா அவர்கள், எல்லா நிர்வாகிகளுமே களத்துக்கு போயிட்டாங்க முதல் நாளே. அடுத்த நாள் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மக்களை சந்தித்ததை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் 8 எம்பிக்கள் கொண்ட குழு அங்கே வருகை தந்து மீண்டும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று அந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்ற ஆய்வும் நடைபெற்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போ பாஜக தங்களுடைய கடமையை, மக்களுக்கான கடமையை சரிவர செய்திருக்கிறது. காவல்துறை எப்படி நடக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இது போன்ற நடவடிக்கை சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையிலே மாவட்ட காவல்துறை அதிகாரி, மாவட்ட கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது எப்படி பார்க்குறேன் எனக்கு புரியல. ஏன்னா அவர் எப்போவுமே பாஜகவை தான் குறை சொல்லி மேடைகளில் முதல் நாள் பனையூர் கூட்டத்திலிருந்து கடைசியில் நடைபெற்ற கரூர் கூட்டம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னா அது எந்த கட்சி, எந்த ஊர், என்ன மதம், என்ன ஜாதி, எந்த ஏரியா அப்படின்னு பாஜக பார்க்கறது இல்லை. தாவேகா கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு சூழ்நிலை தவறு அல்லது விபத்து அல்லது ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் கூட அங்கேயும் போய் பாஜக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற கட்சி. இதற்கு விஜய் அவர்களை எங்களோடு சேர்ந்திருக்கிறார், நாங்கள் அவரை இயக்குகிறோம், அவரை கைப்பாவையாக வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் இந்த சம்பவத்தை அரசியலாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உண்மையிலே என்ன சம்பவத்தில் என்ன தவறு நடைபெற்றது, எதனால் விபத்து ஏற்பட்டது என்ற உண்மை வெளி உலகத்துக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம்.